வணக்கம். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்டதாக வந்த புகாரை அடுத்து மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினர் புழல் சிறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். இது குறித்த நேரடி தகவல்களோடு எமது செய்தியாளர் கோகுல் அங்கு காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோகுல், சொல்லுங்க, சென்னை புழல் சிறை முன்பாக நடைபெற்று வருகின்ற முற்றுகை போராட்டம் தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கவங்க முன்வைக்கின்ற கோரிக்கைகள் என்ன? அதாவது மதுக்கடைகளை மூட வேண்டும் என பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சென்னை அமைஞ்சக்கரையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை அடுத்து அந்த கடையை மூட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மாணவர்கள் மீது சிறை வளாகத்தில் அதிகாரிகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அதை கண்டித்து தற்பொழுது நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தி வருவதாகவும் தற்பொழுது முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கிறீங்க. அதாவது அந்த சிறைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உடனடியாக மாணவர்களுடைய கோரிக்கையான டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்பது அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அதை வலியுறுத்தி தான் தற்போது புழல் சிறை முன்பாக ஒரு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டத்தை அடுத்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் புழல் சிறை வளாகத்திற்கு முன்பு குவிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது நேரடியாக அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இது குறித்து வழக்கறிஞர் மில்டன் கேட்கலாம். சார், இப்போ நீங்க இந்த போராட்டம் எதுக்காக? நீங்க சிறையில் மாணவர்கள் தாக்கப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்ப மாணவர்களோட நிலை என்ன? நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம்? பச்சையப்பன் கல்லூரி அருகே இருக்கக்கூடிய ஹாரிங்டன் சாலையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மூடும் போராட்டத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டது உலகமே பார்த்தது. ஆனால் அதற்கு பிறகு கைது செய்தவர்களை காவல் நிலையத்தில் வைத்து இரும்பு பைப்புகளால் கொடூரமாக தாக்கியிருந்தார்கள். நடக்க முடியாமல் இருந்தார்கள். இரவு 10 மணி அளவில் நீதித்துறை நடுவரிடம் கொண்டு செல்லும் பொழுது அதை சொன்ன அடிப்படையில் அவர் மருத்துவமனைக்கு அனுப்பினார். மீண்டும் 3 மணிக்கு ரிமாண்ட் செய்தார்கள். ஆனால் அப்பொழுது அவர் எச்சரித்த பிறகும் அந்த மாணவர்களை இதற்கு பிறகு போலீஸ்காரர்கள் பேசக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பிய பிறகும் கடுமையான தாக்குதலை சிறையில் வைத்து செய்திருக்கிறார்கள். 2 பேருக்கு கையிலே எலும்பு முறிவு இருக்கும் என்று சந்தேகப்படுகிறோம். மிக கொடூரமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். சட்டைகளை எல்லாம் கிழித்து அவர்கள் தாக்குதலுக்குள்ளாயிருக்கிறார்கள். நேற்று மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் சரவணன் அந்த சிறையில் சென்று அவர்களை சந்திக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே தெரிந்திருக்கிறது. ஆகவே இன்று உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு நீதி பேராணையை தாக்கல் செய்திருக்கிறோம். 1 மணி அளவில் அது வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அரசாங்கம் டாஸ்மாக் என்னக்கூடிய ஒரு இழிவான செயலை செய்து ஒரு மக்கள் மீது ஒரு கேவலமான ஒரு வன்முறையை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக வன்முறையான ஒரு போராட்டம் இருந்தாலும் அது நியாயமான போராட்டம், அது மக்கள் விரும்பக்கூடிய போராட்டம். டாஸ்மாகை ஒழிக்கக்கூடிய ஒரே வழியும் அதுவாக தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை ஆதரிக்கிறது. அரசாங்கத்துடைய இந்த கேவலமான செயலை, போராளிகளை சிறையில் வைத்து துன்புறுத்துவதை கடுமையாக கண்டிக்கிறது. இதை நாங்கள் சும்மா விடமாட்டோம். இதற்கு காரணமான அனைத்து போலீஸ்காரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் ஓயாது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறையில் மாணவர்கள் தாக்கப்பட்டதாக சொல்றீங்க. அவங்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கா? அதற்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா? நேரடியாக சந்தித்து நேரடியாக அவர்களுடைய வீக்கங்களை நேரடியாக பார்த்து எமது வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் என்று சொல்கிறேன். ஆகவே அந்த மாணவர்களுக்கு ஒரு எக்ஸ்ரே கூட செய்யவில்லை. வெறும் ஆயின்மெண்ட் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள். வேறு எந்த சிகிச்சையும் செய்யவில்லை. ஒரு நர்ஸை கூட சந்திக்க அந்த மாணவர்களுக்கு, ஒரு கம்பவுண்டரை கூட சந்திப்பதற்கு அந்த மாணவர்களுக்கு உரிமை வழங்கப்படவில்லை. இதை கண்டித்து அந்த மாணவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் சிறையில் இருக்கிறார்கள். டாஸ்மாகை இழுத்து மூட வேண்டும், உரிய சிகிச்சை வழங்க வேண்டும். இதற்காக தமிழகமெங்கும் போராடிய போராளிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். இந்த போராட்டம் சரியானது என்று நாங்கள் ஆதரிக்கிறோம். அதாவது சிறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது சிறை அதிகாரிகள் தாக்குதல் நடத்தியிருப்பதா அந்த குற்றச்சாட்டை வச்சு அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும். அதே போல சிறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் மீது, தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவருடைய முக்கியமான கோரிக்கை உள்ளது. புழல் மத்திய சிறை முன்பு நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை அடுத்து தற்போது காவல்துறை இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க.